இதான் எண்ணெய் 16 கிலோ போட்டதுக்கு வந்திருக்க எண்ணெய் இதான். இது புண்ணாக்கு. இதுதான் புண்ணாக்கு. இவ்வளோ பெருசாக தான் இருக்கும் புண்ணாக்கு. இதை விட சின்னதாக வேணால் நம்ம கையால் புட்டு போட்டால் தான் புண்ணாக்கு சின்னதாகும். இல்லைன்னா மரச்செக்கு புண்ணாக்குங்கிறது இவ்வளோ பெருசாக தான் இப்படி தான் எடுக்க முடியும். மற்றபடி சின்ன சின்னமாக குண்டாக கடையிலலாம் பார்ப்பீங்க பாருங்கள், அது வந்து ரோட்ரி புண்ணாக்கு. ஆமாம், இன்னும் ரொம்ப தட்டையாக இருக்கும் பேப்பர் மாதிரி, அது வந்து எக்ஸ்ப்ளோர் புண்ணாக்குன்னு. அந்த மிஷினில் வர புண்ணாக்கு. மரச்செக்கில் வர புண்ணாக்கு இவ்வளோ பெருசாக இப்படி தான் இருக்கும் தடிமனா. இந்த மரச்செக்கிலே ரோட்டி டைப்லாம் வச்சுருக்காங்க இப்போ நவீன காலத்தில், நிறைய எண்ணெய் வரணுங்கிறதுக்காண்டி. அதிலலாம் இந்த புண்ணாக்கு பார்க்குறதுக்கே வேறு வித்தியாசமாக இருக்கும். கடலெண்ணெய் இந்த நேரத்தில் தாங்க இருக்கும். நுகர்ந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் வாசனை வரும். ரொம்ப அதிகமாக வாசனை வராது, வாசனையும் இல்லாமல் இருக்காது. மீடியமாக தான், ஓரளவுக்கு தான் வாசனை வரும். ஏன்னா அந்த பொருளில் என்ன தன்மை இருக்கோ அந்த வாசனை தான் வரும். நிறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மரச்செக்குன்னு சொன்ன உடனே என்னங்க வாசனை அதிகமாக காணாமையா அப்படிம்பாங்க. இதில் உள்ள இயற்கையாக என்ன வாசனை வருமோ அவ்வளோதாங்க வாசனை வரும். இதுக்குமே இப்போ மூடியை திறந்தவுடனே பாட்டிலேருந்து வர்ற எண்ணெயை வாடை குபீர்னு அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு வகை இருக்குது. ஆமாம், அந்த வகையெல்லாம் கையாண்டால் தான் 1008 நோய்கள் வர்றதுக்கு காரணம். அதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள். ஆமாம், இயற்கையாக இவ்வளோதான் மனம் வரும், இயற்கையாக இவ்வளோ தான் நிறம் இருக்கும். ஆமாம், இப்போ இது சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்கோ அந்த டேஸ்ட் தான் இயற்கையான டேஸ்ட். ஆமாம், கடையில் விற்கணும், ஆமாம், பார்த்தவொடனே அந்த பொருள் வந்து பளபளப்பாக தெரியணுங்கிறதுக்காண்டி மணத்துக்கு, சுவைக்கு, டேஸ்ட்டுக்கு அதில் ஏதாவது இப்போல்லாம் கலக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதனால தான் உண்மையிலே நீங்கள்லாம் எந்த ஒரு எண்ணெயுமே வாங்கி மூடியை திறந்தவொடனே பார்த்தீங்கன்னா குபீர்னு நல்லா வாடை அடிக்கும். ஆமாம், மரச்செக்கில் அப்படிலாம் வாடை அடிக்காதுங்க. ஓரளவு நார்மலாக தான், மீடியமாக தான் வாடை வரும். ஆமாம், டேஸ்ட்டு இயற்கையான டேஸ்ட் தான் இருக்கும். ஆமாம், நிறம் அந்த எண்ணெய்க்குள்ளே நிறம் இருக்கும். இது கடலெண்ணெய்க்குள்ளே நிறம். ஒரு பொருளை எண்ணெயை வாங்கும்போது தரமாக ஆட்டியிருக்காங்களா, பாரம்பரிய முறைப்படி நல்லபடியாக மரச்செக்கில் ஆட்டியிருக்காங்களா, முக்கியமாக கலப்படம் பண்ணாமல் ஆட்டியிருக்காங்களா, நல்ல பொருளை போட்டு ஆட்டியிருக்காங்களா, சுத்தம் பண்ணி நல்ல பொருளை போட்டு ஆட்டியிருக்காங்களான்னு பார்த்து வாங்குறதாங்க நல்லது. ஆமாம், அது இல்லாமல் திறந்த உடனே குபீர்னு வாடை அடிக்கணும், எண்ணெய் வாடை கமாளிக்கணும், அப்போ தான் அது நல்லெண்ணெய். நல்லா நல்லெண்ணெய்னா இப்போ இது வந்து நாட்டு கடலெண்ணெய். ஆமாம், நிறம் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமாக போய் கடைசியில் அது கலப்படத்தில் தாங்க முடியும். இயற்கையான பொருள் எப்படி இருக்கோ அந்த இயற்கையான பொருள் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நம்ம வாங்கினோம்னா உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், குடும்பமும் நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும் பார்க்கணும்.